ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சேனல். என்ன உருளைக்கிழங்க கையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி இதை வச்சு தாங்க ஒரு சூப்பரான ஈஸியான டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறோம். அது என்னன்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு வச்சு தாங்க வெஜ் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். அது எப்படி இந்த உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோன்னு நினைக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு தாங்க இந்த உருளைக்கிழங்கு வச்சு செய்யும் போது அப்படி இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டோங்க. தோல் எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸ்லைஸு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த கீழே இருக்கோங்க இல்லையா, கீழ் பகுதியில் ஒரு சின்னதாக ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. கத்தி வச்சு நீங்கள் சும்மா கீறினீங்கனாலே அது அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் அது வந்து நான் சும்மா டிசைனுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்க்க ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை, எனக்கு அப்படி டேஸ்ட்டு மட்டும் எனக்கு அப்படி இருந்தால் ஓகே, எனக்கு அந்த மாதிரி டிசைன்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே கட் பண்ணி நீங்கள் அப்படியே ரவுண்டாக செஞ்சுக்கலாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு டேஸ்ட்டு மட்டும் அப்படி இருந்தால் பத்தாது, எனக்கு பார்க்கவும் அப்படி தான் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு வந்து நான் என்னென்ன சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க, அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம மீனுக்கு மசாலா தடவுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா பொட்டேட்டோ, அது எல்லாத்துலேயுமே இந்த மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் ஃபுல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டேங்க. பாருங்கள், அப்ளை பண்ணக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட்டு நல்லா இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சக்கப்புறம் நான் தவா வச்சுட்டேங்க. இப்போ நம்ம எப்படி மீனை ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க நம்ம இதையும் ஃப்ரை பண்ண போகிறோம். தவாவில் எண்ணெயை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்க ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோங்க. சீரியஸாக சொல்கிறேன், அப்படியே மீன் ஃப்ரை மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அத்தை மாமாலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மீன் ஃப்ரை டேஸ்ட் தாங்க இருக்கும். எல்லா டைமும் நம்மளால நான்வெஜ் சாப்பிட முடியாதுங்க இல்லையா. சம்டைம்ஸ் நம்ம சாமி கும்பிடுவோம், அந்த டைம்லாம் நம்மளால் வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படியே மீன் ஃப்ரை டேஸ்ட் தாங்க இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக வறுத்து எடுத்துட்டேங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கழிச்சு திருப்பி போட்டிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் அது மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ் வருங்க, கண்டிப்பாக பாருங்கள். நிறைய ரெசிபி வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.